வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். உச்சகட்ட அதிருப்தியில் கே.ஏ. செங்கோட்டையன், எடப்பாடி என்ன செய்ய போகிறார்? திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல் ஐகானும் ஆளில் கொடுத்து வைங்க. அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் அதிருப்தியில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் கோபி அருகே குள்ளம்பாளையத்தில் உள்ள தனது இல்லத்தில் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த அழைப்பு விடுத்திருந்தார். அதிமுகவில் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் எம்.ஜி.ஆர். ஜெயலலிதா காலம் தொட்டு இருந்தமாறு கே.ஏ. செங்கோட்டையன் அதிமுகவில் தலைமை நிலைமையில் செயலாளர், அமைப்பு செயலாளர் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில் இருந்தவர். தற்பொழுது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் அதிமுக செயலாளராக உள்ளார். அதிமுகவில் இவரது கட்டுப்பாட்டில் கோபிச்செட்டிப்பாளையம், அன்னியூர் மற்றும் பவானி சங்கர் ஆகிய 3 தொகுதிகளிலும் உள்ளன. சமீபத்தில் அன்னியூர் பகுதியை சார்ந்த முன்னாள் எம்.எல்.ஏ. ஒருவருக்கு கோபி முன்னாள் எம்.எல்.ஏ. ஒருவரின் மகனுக்கு செங்கோட்டையனின் கவனத்திற்கு தெரியாமலேயே மாநில நிர்வாகிகள் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ஒருவரின் பரிந்துரையில் பேரில் இந்த நியமனம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு அதிருப்தியிலும் ஆளான கே.ஏ. செங்கோட்டையன் சில தினங்களுக்கு முன்பாக அன்னியூரில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவை புறக்கணித்தார். மேலும் சென்னையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்காமலேயே தவிர்த்தார். இதன் மூலம் அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலும் மூத்த நிர்வாகி கே.ஏ. செங்கோட்டையனின் அதிருப்தியும் வெளிச்சத்திற்கு வந்து அதிமுகவில் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. இதற்கிடையே கே.ஏ. செங்கோட்டையனை சமரசம் செய்யும் முயற்சியில் எடப்பாடி தரப்பினர் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு அவசரமாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து கோவைக்கு புறப்பட்டு சென்ற செங்கோட்டையனை சில நிர்வாகிகள் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அன்னியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சங்கர், சத்தியமங்கலம் பகுதிகளை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளை செங்கோட்டையன் இன்று காலை தனது இல்லத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது பெரும் பரபரப்பையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தியது. கூட்டத்தில் பங்கேற்க அன்னியூர், கோபி பகுதியை சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் அதிமுக பேரூர் கிளை கழக செயலாளர்கள் கோபி அடுத்த குள்ளம்பாளையத்தில் செங்கோட்டையன் இல்லத்திற்கு வந்து செங்கோட்டையனை வருகைக்காக காத்திருந்தனர். இந்த நிலையில் கோவையிலிருந்து இல்லத்திற்கு திரும்பிய செங்கோட்டையன் வீட்டு வாசலில் காத்திருந்த செயலாளர்களை சந்தித்தார். நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். கோவையில் கோயிலுக்கு சென்று வருவதாக, பொதுக்கூட்டம் தொடர்பாக அழைப்புதல் வழங்குவதற்காக 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்திருந்ததாகவும் அப்பொழுது அவர் விளக்கம் அளித்தார். அடுத்த சில நிமிடங்களில் அவரது வீட்டில் காத்திருந்த நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக திரும்பி சென்றனர். அவசரம் ஆலோசனை கூட்டத்தில் அழைப்பு விடுத்ததாக செங்கோட்டையன் திடீரென அந்த கூட்டத்தில் ரத்து செய்துள்ளார். இதனால் நிர்வாகிகள் திரும்பி சென்றனர். கே.ஏ. செங்கோட்டையன் எந்த முடிவும் எடுத்தாலும் அதற்கு தாங்கள் கட்டுப்படுவதாக அவரது வீட்டிற்கு வந்த அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலுக்கு செங்கோட்டையனின் அடுத்தடுத்து நகர்வுகள் அதிமுகவில் பரபரப்பை அதிகரித்துள்ளது. இதனால் இந்த ஒரு தகவல் அதிமுக வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.